இன்றைக்கு நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் போட்டி யார் வெல்லுவாங்க? இந்தியா. இந்தியா தான். ஸோ பைசா அடிப்பாங்க நம்பிக்கை உண்டு. இந்தியா தான் வெல்லும். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, நல்ல டீம் உண்டு, நல்ல டீம் சைடு உண்டு. மீக்கு தான் இந்தியா. யார் வெல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான். பாகிஸ்தான் பிடிக்கும். பாகிஸ்தான் பிடிக்கும். அது கடவுள் என்ன எழுதி வச்சிருக்குதோ அதுதான் நடக்கும். சரி, ஒரே பதில். இந்தியாவா பாகிஸ்தானா? கடவுள் யார் பக்கம் நிற்கிறேன்? அப்படி ரெண்டும் சேம் தான், ஆனால் சொல்ல வார்த்தை இல்லை. பிடி கொடுக்காமலே யார் வெல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான். பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிடிக்கும். பாகிஸ்தான் பிடிக்கும். யாரு கப் அடிப்பாங்க? யாரு? இந்தியா தான் கப் அடிப்பாங்க. இந்தியாவோட தீவிர சப்போர்ட்டர். உங்களை கூட அப்படிதான் இருக்காங்க பாருங்க அவங்க. இந்தியா தான். இந்தியா வெல்லும். ஃபேவரட் நாடு இந்தியா தான். இந்தியா பாகிஸ்தான் படி பார்த்தேன்னு சொன்னா நான் மேட்ச் மிச்சம் பார்க்கறதுன்னு இல்லை, சும்மா கெஸிங் படி சொல்றேன்னு சொன்னா இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு யார் கப் அடிப்பாங்க? அதுவும் இந்தியா தான். அதுவும் இந்தியா தான். விராட் கோலி ஒரே வார்த்தை. விராட் கோலி ஃபேனண்டா நீ சொல்லவா வேணும்? பாகிஸ்தான் தான் வெல்லணும். வணக்கம். மிகப்பெரிய மெகா டே இன்றைக்கு. இந்தியா பாகிஸ்தான் இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் நாளா இருக்க போது. அதாவது கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான இப்படி ஒரு சாதனையை இனி எப்ப கிரிக்கெட் இந்த உலகம் சந்திக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. இன்றைய போட்டிதான் உலகத்தில் அதிகம் பேரால் பார்க்கப்பட்ட கிரிக்கெட் போட்டியாக வரலாறாக மாறும். இலங்கை மிகுந்த பரபரப்பாக இருக்கின்றது. நகரத்தை பார்க்கும்போது என்னடா நம்ம இலங்கையில நமக்கே வாகனம் போக முடியாம இருந்தது, இப்ப நடக்கிறாக்களே அதிகமா இருக்கு. நிறைய வெளிநாட்டவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் கொழும்பு முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றார்கள். பரபரப்பான ஒரு கொழும்புல இப்ப நாங்க இன்றைக்கு இரவு 7 மணிக்கு நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் போட்டி யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க என்னதான் சொன்னாலும் ஊகங்கள் சொன்னாலும் நேரடியா கேட்க போறோம். இங்க வந்திருக்க நாங்க நுகேகொடையில ஒரு அதாவது ஷாப்பிங் மால் தான் இது. கிட்டத்தட்ட ஷாப்பிங் மால் தான் இது. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் உடைய நுகேகொடை பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். நேரடியா ரசிகர்களுடைய நேரடி கருத்துக்களும் நேரடி பதில்களும் வரப்போது. வாங்க இப்படியே உள்ள நுழைவோம். இன்றைக்கு நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் போட்டி யார் வெல்லுவாங்க? இந்தியா. வெல்லுவாங்க. சுப்பீரிய டீம் தானே, சோ இந்தியா. பாகிஸ்தான் டீம் நல்ல டீம் தானே. நல்ல இந்தியா வின் பண்ணும். பாகிஸ்தானும் நல்லவும் இந்தியாவும் நல்லவும், ஆனா இந்தியாவை தான் வெல்லும். இந்தியா தான். என்ன காரணம்? அவனோட போலிங் சைட் பேட்டிங் எல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கும். நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ஹை ஸ்கோர் டார்கெட் பண்ணுவாங்க. சேம் டைம் நல்ல போலர்ஸ் இருப்பாங்க. என்ன பேர்? அகில். இந்தியாவா பாகிஸ்தானா வெல்ல போகுது? பாகிஸ்தான் வெல்லும். இந்தியாவில் நடந்தால் இந்தியா பிச் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. எந்த டீமாக இருந்தாலும் இந்தியா ஈஸியாக அடிப்பாங்க. ஆனால் டீம் மெஷின் அடிக்கிற கத்தாராமையில். ஸோ பைசா அடிப்பாங்க நம்பிக்கை உண்டு. நீ முதல்ல இந்தியன் சொன்னீங்க. பாகிஸ்தான். சாரி, அவர் தான். நான் தான் குழம்பிட்டேன். நீங்கள் குழம்பிட்டீங்க தம்பி. இந்தியா தான் வெல்லும். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, நல்ல டீம் உண்டு, நல்ல டீம் சைடு உண்டு. மீக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சைடு உண்டு. ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் எஃபெக்ட் கூட ஆகிக்குது. ஸோ பாகிஸ்தான் இன்னும் நியூ செட் ஒன்று இறங்கி. ஸோ இந்தியாவுக்கும் பார்க்கலாம். உங்களோட பேர்? சஃப்ரான் சொல்லிருக்காரு. இந்தியான்னு தான். புதுசா நுகேகொடையில திறந்திருக்கிற இந்த சென்டர் பாயிண்ட் என்னென்ன டிஸ்கவுண்ட்கள் இருக்கு, என்னென்ன புது டிசைன் கொண்டு வந்திருக்கீங்க? டிஸ்கவுண்ட் பிரைடல் லெஹெங்காஸ் இருக்குது. பிரைடல் லெஹெங்காஸ் எடுத்தால் 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் எடுத்தால் 45 டிஸ்கவுண்ட் இருக்குது. பிரைடல் ஆக்களுக்கு ஃபுல்லாக, அதாவது ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு எப்படி ரெடி ஆகி போகிறோமோ அதே ஒரு இது ஒன்று எங்களோட நுகேகொடை பிரான்ச்சில் அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. பிரைடல் ஃப்ராக்குகள் அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் போகுது. மற்ற மாதிரி லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த நுகேகொடை ஷோரூமில் வரைக்கும் வந்தால் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்த ஃப்ளோர் போவோம். இந்தியா பாகிஸ்தான் சரி, யாருக்கு வெற்றி? இந்தியா. ஒரு காரணம் சொல்லுங்க. இந்தியாவில் வெல்லும் அப்படின்றது ஒரு காரணம். இந்தியாவில் வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் மாக்கிக்கிறாங்க நிறைய பேர், அதனால வெல்லுவாங்க. ஃபேவரட் பிளேஸ் இருக்கிறதால வெல்லுவாங்க. என்ன பேரும் ரசான். தம்பி ஏசிலே வேற கேமரா மைக்கையும் பார்த்தல ஃபேஸ் பண்ணிட்டு வர கேமராவையும் மைக்கையும் கண்டதோட கடகடண்டா கண்ணு வேற கொஞ்சம் இருக்கு. ஓகே, டி-ஷர்ட், லேடிஸ் டி-ஷர்ட்ஸ். இங்க டிஸ்கவுண்ட் கொடுக்காங்களாம். மேட்ச் வாங்குறாங்களுக்கு கொடுப்பாங்க வரவங்களுக்கு. நீங்க இதுல சுத்தினீங்கன்னா இதுல வார வச்சு கொண்டு என்ன பெர்சன்டேஜ் வருதோ அது. இப்ப நான் சுத்துறேன் பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாப்போம். இந்தியா. இந்தியா வெல்லும். பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. என்ன பேரும் கூட? நஷாத். பாகிஸ்தான் வெல்லும். இந்தியா பாகிஸ்தான் படி பார்த்தேன்னு சொன்னா நான் மேட்ச் மிச்சம் பார்க்கறதுன்னு இல்லை,
கெஸ்ஸிங் பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இந்தியாவுக்கு சொல்லுவேன். இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றாங்க. சரி, இப்ப இது வந்து லெஹங்கா ஃப்ளோ, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு, வர்றவங்களுக்கு என்ன புதுசா இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு? புதுசாக பார்க்கக்கூடியன்னு சொன்னால் நார்மலாக இப்போ நாங்கள் லெஹங்காஸ் வேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் டிரெக்டாக பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபுல் மிரர்லேருந்து பார்த்தா எனக்கு இதாக இருக்கும் தானே. நார்மலாக பிரைட்ஸ் என்ன பார்ப்பாங்க, பிரைட்ஸுக்கு வேணும் அவங்க வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க எப்படி அந்த ஃபீல் பார்க்கணும் வேண்டியது, அதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இது ஸ்பெஷலா இருக்கு நீங்க சந்திரா. பாத்தீங்களா, டச் பண்ணிருக்காங்க நீங்க லெஹங்கா போட்டு அப்படின்னு சொன்னா எங்களோட ஸ்வீட் ரூம்னு சொல்லி 2 இருக்குது. ஓகே ஓகே, அது வந்து சொல்லி இப்போ பிரைட் இப்போ நார்மலாக பிரைட் எங்களோட ஃப்ராக்ஸும் இருக்குது, லெஹங்காஸும் இருக்குது. அந்த ஸ்வீட் ரூம்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி புக்கிங் பண்ணணும். புக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ அவங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்பேஸை அலோகேட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலியோட வந்து ஒரு கெஸ்ட் ரூம் சோஃபா செட் ஒன்று போட்டு இருக்குது, அதில் சிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த அந்த பிரைட் அது ஃபுல்லாக வேர் பண்ணி வித் பொக்கே வித் க்ரௌன், அவங்களுக்கு லெஹங்கா ஒன்று லெஹங்கா, அவங்களுக்கு ஃப்ராக்ஸ் ஒன்று வேண்டாம் ஃப்ராக்ஸ், அதே மாதிரி வேர் பண்ணி பார்த்துட்டு வரும்போது அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு அது ஃபிட்டாக இருக்குது, அது ஓகேன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மாதிரி தான் 2 ஸ்வீட் ரூம் வச்சிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் பெல் ஒன்று இருக்குதாங்க அன்னைக்கு. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ஓகே சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் ஜஸ்ட் ரிங் ஆஃப் பெல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் அது ஓகே சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்த ஃப்ளோர் இது ஷல்வார் இருக்கிற மாதிரி தெரியுது சந்திரா. சல்வா ஷல்வார் ஃபுல் ஏரியாவிலையுமே இருக்குது, விதம் விதமா அப்படியே வச்சிருக்காங்க. இருக்கிற மாதிரி இல்ல, இருக்கு இருக்கு. இந்தியாவா பாகிஸ்தானா? இந்தியா இந்தியா. இந்தியா வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். நிறைய பேர் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா 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 பாகிஸ்தான்லாம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வெல்லுவாங்க. அது கடவுள் என்ன எழுதி வச்சிருக்குதோ அதுதான் நடக்கும். சரி, ஒன்று ஒரே பதில். ஒரே இந்தியாவா இந்தியாவா பாகிஸ்தானா? கடவுள் யார் பக்கம் நிக்கிறார்? அப்படி ரெண்டும் சேம் தான், ஆனா சொல்ல வார்த்தை இல்லை. பிடி கொடுக்காமலே பேசுறாரு. யார் வெல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான். பாகிஸ்தான். ஏன் ஃபேவரட் எனக்கு பாகிஸ்தான் பிடிக்கும். பாகிஸ்தான் பிடிக்கும். இந்தியாவில் விளையாட்டு மீதியை பார்த்தா இந்தியா தான் வெல்லும் போல விளங்கு. விளையாடுறத பார்த்தா இந்தியா வெல்லும் போல இருக்கு, அவ்வளவுக்கு பவரா இருக்காங்க. இன்னொருத்தர் நிக்கிறார். தம்பி நீங்க சொல்லுங்க, யார் வெல்லுவாங்க? பாகிஸ்தான் தான் வெல்லணும். வெல்லணும். பாகிஸ்தான் வெல்லணும், அதனால பாகிஸ்தான் வெல்லும் அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த ஃப்ளோர் இது வந்து சாரி சாரி ஃப்ளோர். இதில் இதெல்லாம் ஆஃபீஸ் சாரி, காட்டன், லினன் எல்லாம் மெட்டீரியல்லே மீகி. என்ன பிரைஸ் ரேஞ்சில் இதெல்லாம் இருக்குது? இதெல்லாம் 2000 ரூபா, 2300 ரூபா. அதுலேருந்து வெட்டிங் சாரிக்கு, பிரைடல் சாரிக்கு, பிளேன் சாரிக்கு, கிராஜுவேஷன் கொடுத்துற மாதிரி எல்லா வகையான சாரிகளும் மீகி. அது குறைஞ்ச விலையில எடுக்கலாம். விளையாட்டத்தை பார்த்தா இந்தியா தான் விளையாடுறத பார்த்தா இந்தியா தான். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறீங்களா? வந்து வேர்ல்ட் பாக்குறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. யாரு கப் அடிப்பாங்க? யாரு? இந்தியா தான் கப் அடிப்பாங்க. இந்தியாவோட தீவிர சப்போர்ட்டர். உங்களை கூட அப்டேட்டா இருக்காங்க பாருங்க அவங்க. ஃப்ரெண்ட் மாதிரிலாம் இந்தியா சப்போர்ட்டர்ஸ், அதனால நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ், அதனால மாறி சொல்லிட்டாட்டா அவர் இருந்த பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தாக்கிடுவாங்க. அப்படியா? குரூப்ல இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டி வரும். அதனால ஓகே, நன்றி நன்றி. போக போய் கொண்டே இருக்கு. கடைசிக்கு வந்து விட்டம் போல தெரிகிறது. ஏரியா இது விதமான ஷல்வார்கள் இருக்குது. பாகிஸ்தான் வெல்லும். ஏன் பாகிஸ்தான் வெல்லும்? விளையாட்டு அவங்களோட இது இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவங்களோட, அதனால. யாரை பிடிக்கும் பாகிஸ்தான்ல உங்களுக்கு? நிறைய பிளேயர் பிடிக்கும். எல்லா பிளேயர்ஸையும் பிடிக்கும். நல்லா பாகிஸ்தான் விளையாடிட்டு இருக்காங்க, அதனால பாகிஸ்தான் வெல்லும்னு தம்பி சொல்றாரு. மற்றவர்கிட்ட கேட்போம். இது வந்து ரெண்டும் கொஞ்சம் ரஃப்பான டீம் தான், ஆனால் இந்தியா தான். இந்தியா வெல்லும் அப்படின்னா இந்தியாவில் நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் ஈக்கிறாங்க, அதனால இந்தியா தான் சொல்றேன். இன்னைக்கு இந்தியா தான் ஃபேவரட் நாடு, இந்தியா தான். தம்பி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறார். கிரிக்கெட் பாப்பார் போல இருக்கு. இந்த டீம் நீங்க சப்போர்ட் பண்றது? இந்தியா. இந்தியாவுக்கு யார் இந்தியாவில் பிடிக்கும்? விராட் கோலி ஃபேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் யார் வெல்லுவாங்க? இந்தியா. யார் கப் அடிப்பாங்க? அதுவும் இந்தியா தான். அதுவும் இந்தியா தான். விராட் கோலி ஒரே வார்த்தை. விராட் கோலி ஃபேன் நீ சொல்லவா வேணும்? ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ, அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. அது மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கு, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கிற ஏரியா எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேசமாக தான் இருக்கு. இது 2999. ₹1 ஏன் குறைப்பாங்க அப்படி? நிறைய செருப்பு வாங்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்கும்போது அது ₹1 தான் அந்த விலையே வித்தியாசமா தெரியும். ₹1 மதிப்பு இருக்கு. ஓகே, வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு போட்டிக்கு நாங்களும் தயாராகணும். விளையாடுறதுக்குள்ள பார்த்து அதுக்கெல்லாம் ரெடியான நிறைய காஸ்மெட்டிக் பொருட்கள் இருக்கு. கொழும்பு நகரம் வளமைக்கு மாறா களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில்
ரசிகர்கள் நேரடியாக சொன்ன கருத்துக்களாக இருந்தது. இன்றைய போட்டிக்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் தான் இருக்குது. இந்த போட்டியின் முடிவு எப்படி இருக்க போகுது, எப்படியான அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் கருத்துக்களில் எந்த அணி இன்று வெல்லப்போவது யார், இந்தியாவா பாகிஸ்தானா?